Sound. ரைட் ஓகே ஓகே சரியா ரைட். பாருங்க இதுல முக்கோண தேற்றம் இருக்கு. முக்கோண தேற்றத்துல ரெண்டு தேற்றம் தான் இதுக்குள்ள வந்திருக்கு. நிறைய முக்கோண தேற்றம் இருக்கு, இதுக்குள்ள ரெண்டு இருக்கு. என்னது? முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகின்றதும் மற்றது இது சம பக்க முக்கோணியில் சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன் என்றதை வச்சும் செய்யலாம். ரைட். இப்ப இதுல பாருங்க இந்த ரெண்டு பக்கங்கள் சமன். அப்ப சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். அப்ப இது எக்ஸ் ஆக இருந்தால் இந்த கோணமும் எக்ஸ் ஆக இருக்கு. இனி என்ன செய்யலாம்? முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகின்றதை வச்சு எக்ஸ காணுவீங்க. அப்ப எழுதுறேன் பாருங்க, எக்ஸ் ஆக 110. இந்த மூன்று கோணத்தையும் கூட்டுறது 180 பாகைக்கு சமன். காரணம் எழுத வேணும். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஒரு எக்ஸையும் கூட்டினால் 2x சக 110 சமன் 180. இனி எக்ஸ தானே காண வேணும். அப்ப இந்த ரெண்டு இலக்கமும் சமனுக்கு இங்கால கொண்டுறோம். அப்ப இங்கால கூட்டுப்படுகிற 110 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா கழிவடும். 180 இருந்து 110 கழிச்சால் 70 பாகி என்று வரும். இனி இங்கால பெருக்கப்படுகிற 2 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா பிரிவடும். 70 2ஆல பிரிச்சு விட்டீங்கடா, 70 2ஆல பிரிச்சால் 35 பாகி என்று வரும் எக்ஸ் என்ற பெருமானம். சரியா? அடுத்தது இரண்டாவது கேள்வியை பாருங்க. இரண்டாவது கேள்வி மடக்க வடிவுல தந்துட்டு சுட்டி வடிவுல கேட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு வருஷம் பாஸ் பேப்பர்லயும் வரும். அப்ப யோசிங்க வடிவா. சரி ரைட். அப்ப இது இருக்கா பாருங்க, எல்ஜி பி சமன் 2. அப்ப எல்ஜி என்றால் மடக்கையில ஒரு விதிவிலக்கட்டு இல்ல. மடக்கையில ஒன்று இருக்கு. என்ன வளமையா என்ன அடி வந்தாலும் எல்ஓஜி என்றுதான் நாங்க போடுறது. அடி 10ல இருந்தா மட்டும் அடி 10 போடாமல் எல்ஜி என்று போடலாம். சரியா? அப்ப எல்ஜி என்று போட்டால் அது அடி என்னவா இருக்க போகுது? 10ல இருக்குன்னு எடுப்பீங்க. போடக்கூடாது, 10ல இருக்குன்னு எடுக்கணும். இதை நீங்க சுட்டி வடிவுல மாத்த போறீங்க என்றால் அடி மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். அடி மாறாது, 10 அப்படியே இருக்கும். இந்த ரெண்டு பெருமானத்தை மட்டும் என்ன செஞ்சு விடுங்கோ, பக்கம் மாத்தி எழுதிடும். 2 இங்காலையும் பி அங்காலையும் கொண்டு போகும். அப்ப 2 இங்கால கொண்டு வைக்கல, 10ன் 2ஆம் வலுவென்று வரும் சமன் பி அடுத்த பக்கம் கொண்டு போனீங்க என்றால் பி என்று வரும். 10ன் 2ஆம் வலு சமன் பி. சரி ரைட். அடுத்தது மூன்றாவது கேள்வி. சிம்பிளான கேள்வி. எப்பவுமேடா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு எப்படி வரும்? 25 கேள்வியில முதல் 10 கேள்வியும் சகலரும் செய்யக்கூடிய மாதிரி போடுவார். அடுத்த 10 கேள்வியும் இப்ப ஒரு 70 கீழே எடுக்கிறார்கள் செய்யக்கூடிய மாதிரி போடுவார். 70க்கும் ஒரு 40க்கும் இடையில இருக்கிறார்கள் செய்யக்கூடிய மாதிரி போடுவார். இப்ப அடுத்த 5 கேள்வியும் தான் யாருக்கு போடுவாங்க? இப்ப ஏ எடுக்கக்கூடியவனுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. சரியானே? அப்ப முதல் 10 கேள்வியும் சகலருமே செய்ய வேண்டும். அவ்வளவு ஈஸியா தான் போடுவோம் முதல் 10 கேள்வி. அப்படித்தான் பேப்பர் செட்டிங்கே அப்படித்தான் மாறுது. சரியா? ரைட். இப்ப இதுல 3x மேல் 1 சக 2x மேல் 5. பகுதி எண்களை முதல் பின்னங்கள்ல கூட்டல் என்றாலும் சரி அல்லது கழித்தல் என்றாலும் சரி பகுதி எண்களை சமனாக்கணும். அப்ப இதுல எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. இதுல 3 இருக்கு, இதுல 2 இருக்கு. அப்ப இந்த இலக்கத்தை தான் சமனாக்க வேண்டி இருக்கு. அப்ப எக்ஸை சமனாக்க வேண்டிய தேவை இல்லையே என்றால் 2 எக்ஸ் தான் இருக்கு. அப்ப இதுல எக்ஸ் வர்க்கம் அப்படி ஏதும் இருந்தா தான் எக்ஸையும் சமப்படுத்த வேண்டி இருக்கும்.
இதுலயும் எக்ஸ் இதுலயும் எக்ஸ். அப்ப எக்ஸ கைவிடுங்க, அது அப்படியே இருக்கட்டும். 3ஐயும் 2ஐயும், அப்ப 3க்கும் 2க்கும் ஃபோமாசி காண வேணும். 3க்கும் 2க்கும் ஃபோமாசி 6. சரியா? ரைட். அப்ப 2 பகுதி எண்ணையும் என்ன செய்ய வேண்டும் என்றால் 6 எக்ஸ் ஆக மாத்தணும். சரியா? 2 பகுதி எண்ணையும் 6 எக்ஸா மாத்தணும். இதுல 3 எக்ஸ 6 எக்ஸா மாத்தணும்னா என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கணும். கீழே 2ஆல பெருக்கினா கட்டாயம் மேலையும் 2ஆல பெருக்கி போடணும். அப்ப 1 2ஆல பெருக்கினா 2. 2 எக்ஸ 6 எக்ஸா போடணும்னா எத்தனையால பெருக்கணும்? 3ஆல பெருக்கணும். கீழே 3ஆல பெருக்கினா கட்டாயம் மேலே 3ஆல பெருக்கணும். 3 15. இப்ப பாருங்க, பகுதி எண்கள் சமன். அதே பகுதி எண்ண போட்டுட்டு கூட்டல் என்றபடியா மேல உள்ளதை மட்டும் கூட்டுங்க. அப்ப 2ஐயும் 15ஐயும் கூட்டினால் 17 வரும். சரியா? ரைட். அடுத்தது 4வது கேள்வி. முக்கோணி DXC யின் சுற்றளவை காண்க. சரியா? ரைட். படத்தை உருவாக்குவோம். சரியா? இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு. கவனமா இருங்க. நான் கடைசி நேரத்துல பேப்பர் கிளாஸையும் தொடங்குவேன். பேப்பர் கிளாஸ் நான் போடுவேன். அப்பவும் நீங்க ஜாயின் பண்ணினீங்கன்னா நல்லமையா ஃபுல்லா பேப்பர் செய்துட்டு தான் முடிப்பேன். உங்களை யாரும் கூட இடையில எல்லாம் நிப்பாட்ட மாட்டேன். சரியா? ஃபுல்லா பேப்பர் ஃபுல்லா செய்துட்டு தான் முடிப்பேன். இப்ப நீங்க மேக்சிமம் எல்லா சிலபஸையும் வேலைக்கு சீக்கிரமா முடிச்சிட்டு, அது எங்க இருந்தாலும் சரி, எங்க படிக்கிறீங்களோ அங்க மேக்சிமம் சிலபஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நீங்கள் ஒரு 2 மாசத்துக்கு முன்ன அல்லது 3 மாசத்துக்கு ஃபுல்லா பேப்பர்லயே இறங்கணும். இறங்கினா சுவரே தான். நீங்க அதுக்கு அங்கால யோசிக்கவே தேவையில்லை. சரி, ரைட். அப்ப இது A B C D, இதுல X, இது 10 சென்டிமீட்டர் என்று தந்திருக்குங்க. ரைட். இன்னும் ஒரு தரவுகள் எல்லாம் கேள்வியிலேயே தரப்பட்டிருக்கு. என்ன? BD 12 சென்டிமீட்டர், AC 16 சென்டிமீட்டர், DXC இந்த முக்கோணின்ற சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்ப இது இணைகரத்தின் பண்புகளை வச்சு எழுதுறது. பாருங்க, முதலாவது இணைகரத்தின் ஒரு பண்பு என்ன? எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரம். அப்ப இந்த முக்கோணின்ற சுற்றளவு காணணும் என்றால் இந்த முக்கோணின 3 பக்கத்தின் நீளமும் தெரியும். அப்ப இதை கண்டுபிடிக்கலாம். ஏனென்றா இது 10 என்றால் அதுக்கு எதிரே இருக்கிற இதுவும் 10 சென்டிமீட்டர். சரியா? ரைட். இனி இன்னொரு தேற்றம் இருக்கு முக்கோணின்ற பண்புகளே உண்டு. என்ன? இணைகரத்தின் பண்புகளே உண்டு. இணைகரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இது சம கூறிடும். மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இது சம கூறிடும். இப்ப பாருங்க, BD என்றது 12 சென்டிமீட்டர்னு சொன்னவன். அப்ப இது 6 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டரா இருக்கு. AC என்றது 16 சென்டிமீட்டர்னு சொன்னவன். அப்ப இது 8 இருக்கும், இது 8 இருக்கும். அப்ப கேட்டது சுற்றளவு தானே கேட்டவன். அப்ப சுற்றளவுண்ட பாருங்க, முக்கோணின்ற 3 பக்கமே இப்ப எனக்கு தெரியும். அப்ப 3 பக்கத்தையும் கூட்டி விட்டால் சுற்றளவு வரும் 10 6 8. 10 மாறும் 16, 16 மட்டும் 24 சென்டிமீட்டர். சரியா? ரைட். அடுத்தது 5வது கேள்வி. ரைட். E சமன் I தர R சக R.
இதுல 6 எழுவாய் மாற்றுக. சரியா? அப்ப எழுவாய் மாற்று என்றால் எது எழுவாய் மாற்றணுமோ அது மட்டும்தான் தெரியாக்கணியம். மிச்சம் எல்லாம் இலக்கம் என்ற மாதிரியே யோசிங்க. மற்ற எல்லாம் இலக்கத்திலே இருக்கு. இப்ப என்றதை காணும் என்றால் இந்த 2 இலக்கத்தையும் என்ன செய்யணும்? சமனுக்கு அடுத்த பக்கம் கொண்டு போகணும். இப்ப முதலாவது என்ன செய்யணும்டா இந்த ஐய கொண்டு போறேன். இங்கால பெருக்கப்படுகிற ஐ சமனுக்கு அங்கால போனால் பிரிபடும். ஈயின் கீழ் ஐ சமன் ஆர் சக ஆர். இப்ப இந்த ஆரத்தானே நீங்க காண வேண்டும். அப்ப இந்த ஆர் இங்கால கூட்டுப்படுகிற சிமோல் ஆர் சமனுக்கு அடுத்த பக்கம் போனா என்ன செய்யும்? கழிபடும். அப்ப ஈயின் கீழ் ஐ சய ஆர் சமன் கேபிட்டல் ஆர். இவ்வளவுதான். இதைத்தானே கேட்டது. ரைட், எழுதாக்களுக்கா குயிக்கா எழுதிட்டு விடுவோம். ரைட், இப்ப நான் என்ன செய்யணும்டா அடுத்த 5 கேள்வியும் ஸ்கிரீன் ஜாப் பண்றேன். செய்யக்கூடிய ஆக்கள் செய்யுங்க, மற்ற ஆக்கள் பிரச்சனையே இல்லை, யோசிச்சு கொண்டு இருங்க அடுத்து என்ன செய்ய போறோம். செய்யக்கூடிய ஆக்கள் செய்யுங்க. எட்டாவது கேள்விய பெண்டிங்ல விடுங்க. செய்யலாம், அது கொஞ்சம் நிறைய செய்யணும், அது நான் விளங்கப்படுத்துவேன். நீங்கள் 8வது கேள்விய பெண்டிங்ல விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் செய்யுங்க. ஒழுங்கா படிச்சிடுங்கோ. இப்ப உங்களுக்கு மற்றவங்க எல்லாம் விளையாடுற மாதிரியே இருக்கும். அப்ப நான் இப்படி தேன் தொடங்குவான் அவங்களோட தொடங்குவோம்ட்டு இருப்பீங்க. ஒருத்தரும் வெளிப்படையா படிக்க தொடங்க மாட்டார். சரியா? எல்லாருமே தங்களுக்குள்ள படிச்சு கொண்டேதான் இருப்பேன். உங்களுக்கு பார்க்க என்ன தெரியும் என்றால், ரைட், அவன் தன்னை என்னோட சேர்ந்து விளையாடி கொண்டானே இருக்கிறான், என்னோட சேர்ந்து தானே வாரான். அவன் இரவேரவா இருந்து விட்ட படிப்பான். நீங்கள் அவன் இப்படித்தானே செய்கிறான், நான் கடைசி நேரம் படிப்போம் என்று முட்டாள்தனமா இருப்பீங்க. எல்லாருமே சுயநலமாத்தான் இருப்பாங்க இந்த விஷயத்துல. என்ன வெளிக்காட்ட மாட்டாங்க தாங்கள் படிக்கிறோம்ன்றத. நீங்க முட்டாள்தனமா இருந்துடாதீங்கோ. நீங்களும் ஒருத்தருக்கும் வெளிக்காட்டாமலே நீங்களும் படிக்க தொடங்கிடும். இதுவரைக்கும் படிக்க இல்லையென்றா இன்னும் இன்னும் 5 மாதம் இருக்கு. அதுல படிச்சும் படிவா நீங்க எடுக்கலாம் எல்லா பாடத்திலையும். யோசிச்சு பாருங்க, 5 மாசம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 5 மாசம் என்றா 30 நாள் படி பார்த்தாலே 150 நாள் தான். உங்களுக்கு மொத்தம் 9 பாடம் இருக்கு. சரி, அப்ப 9ஆல பிரிச்சு பாருங்க. 150 9ஆல பிரிச்சு விட்டீங்க என்றால் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 15 நாள் இருக்குன்னு வைங்க. ஒரு பாடத்துக்கு 15 நாள் மட்டும்தான் இருக்கு. எதுக்கு? 10ம் படிச்சு 11ம் படிக்கிறதுக்கு ஒரு பாடத்துக்கு 15 நாள் தான் இருக்கு. உங்களுக்கு அந்த 5 மாதம் என்றொன்னு ஒரு பெரிய நாள் இருக்கிற மாதிரி தெரியும். அது எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு கொண்டு வரைக்கல. ஒரு பாடத்துக்கு 15 நாள் இருக்கு. சரியா? 15 நாள்ல எதுவும் படிக்கணும்? 10ம் படிக்கணும், 11ம் படிக்கணும். 15 நாள் என்று நான் சொன்னது எது? 24 மணித்தியாலம் சேர்த்துத்தான் 15 நாள்னு சொன்னான். இதுல நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 மணித்தியாலம் நித்திரோல போறீங்க. அப்ப 15 நாள்ல அரைவாசி 7.5 நாளும் ஃபுல்லா 12 மணித்தியாலம் படிப்பீங்கன்றா இல்ல. பள்ளிக்கூடம் போவீங்க, அதுக்குள்ள இங்க வருவீங்க, எல்லாம் இந்த கிளாஸுகளுக்கு எல்லாம் போயிட்டு ஒரு நாள்ல ஆக கூடினது ஒரு 4 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் படிப்பீங்களோ தெரியாது. கிட்டத்தட்ட 7 நாளுக்கு, சாரி 8 நாள் வைக்கும் கூடவே 8 நாளுக்கு நீங்க படிக்க போறது ஒரு 4 மணித்தியாலப்படி. 8 நாளுக்கு 4 மணித்தியாலப்படி 32 மணித்தியாலம் தான் ஒரு பாடத்துக்கு இன்னும் இருக்கு. யோசிங்கோ. அவங்களுக்கு அந்த 5 மாசம் ஒன்று பெருசா கிடக்கு. ஆனா ஒரு பாடத்துக்கு 32 மணித்தியாலம் தான் இருக்கு. எது? 10ம் படிக்கணும், 11ம் படிக்கணும். ரெண்டுமே கிளியர் பண்ணி வைக்கிறதுக்கு.
இன்னும் நீங்க காலம் தாமதம் எடுத்தீங்க என்றால் உங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. இதுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட திரியிறவன் ஒருத்தரும் உங்களுக்கு வெளிப்படையா சொல்ல மாட்டேன் நான் படிக்கிறேன்னு. எல்லாரும் சொல்லுவோம் நான் படிக்கலையா, இன்றைக்கு நான் படிக்கல. எல்லாமே அப்படித்தான் சொல்லுவேன். நாங்க படிக்கலையும் அதான் சொல்லி கொண்டு இருந்தவங்க. ஆனா எல்லாமே உள்ளுக்குள்ள படிச்சு கிளியர் பண்ணி கொண்டு வருவாங்க. நீங்க தான் முட்டாள்தனமா நடுத்தருவுல நிப்பீங்க கடைசியில. ஒருத்தரும் இல்லாம. ரைட்டா? கொஞ்சம் படிக்க பாருங்க. சரி. ரைட். ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? சாரி, சாரி. ரைட். நீங்க தரமா மியூட் எடுத்துட்டு சொல்லலாமா? நீங்க மெசேஜ் தான் போடணும் வண்டி இல்ல. சரி, நீங்க தாராளமா நீங்க என்ன நம்பியே மெட்ஸுக்கு இருங்கோ. ஆனா நான் போடுற கிளாஸ்களுக்கு ஒழுங்கா வந்துட்டீங்க என்றாலே போதும். ஏண்டா இந்த கிளாஸ்கள் இப்ப நான் பேப்பர் கிளாஸ்கள் இந்த கிளாஸ் முடிய கட்டாயம் பேப்பர் கிளாஸ் போடுவேன். அந்த கிளாஸ் இப்ப இது முதல் பேப்பர் மாதிரி தானே போய்க்கொண்டிருக்கு. இதெல்லாம் கொஞ்ச நாள் கொஞ்ச காலத்துக்கு விட்டு இதை நிப்பாட்டி போட்டு நான் பேப்பர் கிளாஸ் போடுவேன். சில வேளை 2 கிளாஸையும் ஒவ்வொரு கிழமையில 2 நாள் எடுத்து 2 கிளாஸுமே போடக்கூடிய மாதிரி பெப்பர். அது எனக்கு இருக்கிற என்ன எனக்கு டிரெக்ட் கிளாஸும் இருக்கு. டிரெக்ட் கிளாஸும் இருக்கு, ஜூம் கிளாஸும் இருக்கு. அதெல்லாம் டைம் ஒதுக்கி போட்டு தான் போடுவேன். கட்டாயம் நான் போடுவேன். போடைக்குள்ள அதுக்குள்ள நீங்க ஜாயின் ஆகிக்கொண்டீங்கன்னா இன்னும் பிரயோசனமா இருக்கு. சரி, மெட்ஸுக்கு நீங்க என்ன நம்பியே வரலாம் தாராளமா. இடையில எல்லாம் நிப்பாட்டி போட்டு விட மாட்டேன். ஆனா என்ன பிரச்சனைன்னா ஒழுங்கா ஜாயின் ஆகும். மெட்ஸ்ன்றது மற்ற பாடங்களை மாதிரி இல்லையே தானே? அது உங்களுக்கே தெரியும் தானே? ஒரு கிளாஸ் வரையில என்றாலே அந்த அந்த கிளாஸ்ல படிச்சது நீங்க இப்ப சயின்ஸோ ஹிஸ்டரியோ வேறு என்ன பாடமாக்கி என்றாலும் வச்சிருக்கலாம். மேத்ஸ் நீ பாடமாக்கி வச்சு பிரயோசனமே இல்லை. செய்து பார்த்து விளங்கி வச்சிருந்தா தான். மற்ற பாடம் இல்லாமடா தெரிஞ்சதை வச்சு கொண்டு எழுதலாம். மேத்ஸ்ன்றது தெரிஞ்சதை வச்சு கொண்டு எழுதலாது, விளங்கினதை வச்சு கொண்டு தான் நீ எழுதலாம். சரி, இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போமா? ஆறாவது கேள்வி என்ன? நீங்க எழுதுங்க, நான் ஸ்கிரீன் கட் பண்ணி மட்டும் எழுதுங்க. 8வது கேள்வியை மட்டும் ஒருக்கா விடுங்க. அது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. ஆறாவதுல அந்த சமாந்தரம் ஒரு விஷயம் தருவாடு இல்லைன்னா அதுல அதையும் ஒருக்கா குறிச்சு வைங்கோட இருக்கா. இந்த 2 கோடுகளும் சமாந்தர கோடுகள் என்றதை குறிச்சு வைங்க. இந்த சமாந்தரம் இல்லை என்றா செய்ய இயலாதது. சரியா? மன்னிக்க வேணும். இது ஒக்க சமாந்தர கோடன்னு குறிச்சு வைங்கோ. சரியா? ரைட். அப்ப ஸ்கிரீன் ஒக்கா கட் பண்றேன்.
ரைட். இதுல பாருங்க ஏண்டையும் பியின்டையும் பெருமென்களை காண்க. ரைட். முதல் நான் என்ன செய்யணும்னா பியின் பெருமெனை காண்றேன், அதுக்கு பிறகு ஏயின் பெருமெனுக்குள்ள வாரேன். ரைட். இப்ப பாருங்க இந்த ரெண்டும் சமாந்தர கோடுகள் என்றால் உங்களுக்கு அந்த செட் வடிவத்துல இருக்கிற கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன். பாருங்க இதுல செட் வடிவத்துல ரெண்டு கோணம் இருக்கு, இப்படியே வந்து இது செட் வடிவத்துல இருக்கு. செட் வடிவத்துல இருக்கிறதெல்லாம் சமன் ஒன்று கேட்டா இல்ல, செட் வடிவத்திலையும் இருக்கணும், அந்த ரெண்டு கோடுகளும் சமாந்தரமாகவும் இருக்கணும், இருந்தா மட்டும்தான் இந்த ரெண்டு கோணங்களும் சமன். இங்க சில வேளை செட் வடிவத்துல இருக்கிற பார்த்துட்டு வெளியுறீங்க என்னது ஒன்று விட்ட கோணம் என்று. சமாந்தரம் இருந்தா தான் அது ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்று எடுக்கலாம். அப்ப இது 90 பாகை என்றால் இதுவும் 90 பாகை. இனி பாருங்க இந்த நேர்கோடு நேர்கோடு ஒன்றின் மீதுள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அதை வச்சுக்கொண்டு பிய காணலாம். ரைட். அப்ப பாருங்க பி சக 40 சக 90, மூன்று கோணத்தையும் கூட்டுறது 180 பாகைக்கு சமன். காரணம் நேர்கோடு ஒன்றின் மீதுள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அடுத்தது பி சக 40ஐயும் 90ஐயும் கூட்டினீங்கன்னா 130 சமன் 180 பாகை. இங்கால கூட்டுப்படுகிற 130 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா கழிபடும். 180ல இருந்து 130 கழிச்சு விட்டீங்க என்றால் பி சமன் 50 பாகை என்று வரும். சரி. அடுத்தது ஏ இந்த பெருமானம் காணும். பாருங்க இப்ப எனக்கு பி இந்த பெருமானம் இப்ப தெரியும் 30 பாகை. சாரி 30ல 50 பாகை. இப்ப ஏ இந்த பெருமானம் எந்த தேற்றம் பயன்படுத்துவீங்க? முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை பயன்படுத்தலாம். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஏ சக 50 சக 90 சமன் 180 பாகை. காரணம் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஏ சக 50ஐயும் 90ஐயும் கூட்டினால் 140 சமன் 180 பாகை. இங்கால கூட்டுப்படுகிற 140 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா கழிபடும். 180ல இருந்து 140 கழிச்சிங்க என்றால் 40 பாகை என்று வரும். ஏ சரி. சரி. அடுத்த கேள்வி பாருங்க. 7வது கேள்வி. சொல்லுங்க சார். அந்த முக்கோணில ஏட பருமன் அந்த பானா ஷேப்ல ஒரு மாதிரி இருக்கு சார், அந்த கோணத்தை வச்சு கண்டுபிடிக்காதானே சார்? ஏ கோணம் பானா ஷேப்லயா? ரைட். பானா ஷேப்ல வச்சு கண்டுபிடிக்க போறீங்க என்றால் இது நிறைய இருக்குன்னா, ஒத்த கோணத்தையும் வச்சு செய்யலாம், ஒன்று விட்ட நேய கோணத்தை வச்சும் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. அப்ப இந்த ரெண்டு கோணம் நேய கோணம் கண்டா பாருங்க, இந்த ரெண்டு கோணங்களையும் கூட்டுறது 180 பாகைக்கு சமன் என்றதை வச்சுக்கொண்டும் நீங்க செய்யலாம் தாராளம். எனக்கு என்ன இது கொஞ்சம் பார்த்த உடனே ஈஸியா வருமன்றபடியா இதுக்குள்ள போனான். நீங்கள் இதையெல்லாம் செய்வீங்கன்னா நீங்க தாராளமா செய்யலாம். இது 90ஐயும் 50ஐயும் கூட்டினால் 140. அப்ப இந்த 140ஐயும் இந்த ஏஐயும் கூட்டுறது 180 பாகைக்கு சமன். ஏனென்றா இந்த ரெண்டும் நேய கோணங்கள் பானா வடிவில் இருக்கு. பாருங்க இந்த ரெண்டும் தான் சமாந்தரம், அப்ப பானா வடிவத்துல இருக்கு. அதை வச்சு நீங்க செய்யலாம் தாராளம். ரைட். வர்க்கமூலம் 63 கீழ் 11 சென்டிமீட்டர் எனும் ஆரையை கொண்ட வட்டத்தின் பரப்பளவு. அப்ப வட்டத்தின் பரப்பளவிற்கான சமன்பாடு
வட்டத்தின் பரப்பளவிற்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும் பை ஆர் வர்க்கம். பையுக்கு பதிலா பிரதி இருங்க, பையுக்கு பதிலா 22/7 தர ஆர். ஆர் என்றது எவ்வளவு? வர்க்கமூலம் 63/11. நீங்க எல்லாம் அந்த வர்க்கமூலம் அப்படியா விஷயத்தை பார்த்தோம்னா பயப்படுறது. வெறும் சும்மா அந்த வர்க்கமூலத்தை போட்டிருக்கான ஒழிய அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. இப்ப ஆரைக்கு பதிலா என்ன போட போறீங்க? வர்க்கமூலம் 63/11. வர்க்கமூலம் 63/11. இது ஆறுக்கு பதிலா ஆர் வர்க்கம் எல்லோம். அப்ப இதுக்கு வர்க்கம் போடும். இப்ப என்ன நடக்க போகுது? வர்க்கமும் வர்க்கமூலமும் வெட்டுப்படும். வர்க்கமும் வர்க்கமூலமும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்டால் இப்ப மிச்சம் என்ன இருக்கும்? 22/11 தர 22/7 தர 63/11. இத சுருக்கி விட்டா போதும். பாருங்க, 11ஐயும் 22ஐயும் 11ஆல சுருக்கலாம். 11 விரிச்சால் ஒரு முறை, 22 11ஆல விரிச்சா 2 முறை. 7ஐயும் 63ஐயும் 7ஆல சுருக்கலாம். 7 7ஆல விரிச்சால் ஒரு முறை, 63 7ஆல விரிச்சால் 9 முறை. இப்ப பெருக்கம் வகுத்தலும் இருக்கைக்குள்ள ஒன்று எல்லாத்தையும் நீங்க விட்டுடுங்க. 2 தர 9, 2 9ஆல பெருக்கினால் 18 சென்டிமீட்டர் வர்க்கம். அலகு போடணும். ரைட், 8வது கேள்வியை விட சொன்னான். அது செய்யலாம். நான் அதை கொஞ்சம் கடைசியில செய்யணும். அது செய்ய வேண்டாம், மற்ற கேள்விகள் செய்ய நேரம் இருக்காது. சரி, அப்ப அடுத்தது 9வது கேள்விக்கு போறேன்னா, ஐந்து எக்ஸ் சக 2 சிறிது அல்லது சமன் 17 எனும் சமநிலை திருப்திப்படுத்தும் மிக பெரிய நிறைவன் தீர்வு யாது? மிக பெரிய நிறைவன் தீர்வு கேட்டவன். முதல் நான் நிறைவன் தீர்வை காண்றேன். எக்ஸுக்கான நிறைவன் தீர்வை கண்டுட்டு அதுல மிக பெருசு என்றதை பார்த்து போடுறேன். முதல் இதை தீர்க்க வேண்டும். நிறைவன் தீர்வு காணணும்னா முதல் தீர்த்தா தான் நிறைவன் தீர்வை கண்டுபிடிக்கலாம். சமன்பாடு மாதிரியே யோசிங்க. இங்கால கூட்டுப்படுகிறது, சமநிலைக்கு அடுத்த பக்கம் போனால் கழிபடும். 5x சிறிது அல்லது சமன் 17ல இருந்து 2 கழிக்கும். ரைட், அப்ப 5x சிறிது அல்லது சமன் 17ல இருந்து 2 கழிச்சால் 15. பெருக்கப்படுகிறது, சமநிலைக்கு அங்கால வந்தா பிரிபடும். அவை 15 5ஆல பிரிக்க வேண்டும். 15 5ஆல பிரிச்சால் 3 வரும். அப்ப எக்ஸுக்கான பெருமானம் 3 விட எக்ஸ் எப்படி இருக்கு? 3க்கு சமன்டா எக்ஸுக்கு நீங்க போடுற இலக்கம் 3 வரும். மற்றது எல்லாமே 3 விட எக்ஸ் சின்ன நெல்லோ. அப்ப 3 விட சிறிய பெருமானங்கள்லாம் எக்ஸுக்கு வரும். அப்ப 3 விட 3 வரும், 3 விட சிறிய பெருமானங்கள். அப்ப எக்ஸ் நிறைவன் தீர்வுகளை முதல் எழுதுறேன். 3 வரும், 3 விட சிறிய பெருமானம் என்றா 2 வரும், 1 வரும், அங்கால 0 வரும், மறை 1 வரும், அப்படியே போய்கொண்டு இருக்கும். சரியானே? ஆனா அவன் கேட்ட கேள்வி என்னென்றால் மிக பெரிய நிறைவன் தீர்வு. அப்ப இதுதான் எக்ஸுக்கான நிறைவன் தீர்வு. இதுல மிகப்பெரிய நிறைவன் தீர்வு என்ன? 3. அப்ப எக்ஸ் சமன் 3 போட்டீங்கன்னா சரி. சரியானே? நீங்க தனி 3 போட்டாலும் பரவாயில்லை, எக்ஸ் சமன் 3 போட்டாலும் பிரச்சனை இல்லையா?
அடுத்தது 10வது கேள்வி. ரைட். இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று தெரியும். யோசிங்க, இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எதுக்கு வருது? நிகழ்தகவுலையும் வருது, தொடையிலையும் வருது. ரெண்டுமே விளங்கி செய்யக்கூடிய பாடம். ரெண்டு பாடத்திலையும் இந்த ஈக்குவேஷன் வருது. இதுல நம்பர் ஆஃப் ஃபண்ட் போட்டால் தொடைகளுக்குரியது, முன்னுக்கு பி என்று போட்டால் நிகழ்தகவுக்குரியது. சரி, நிகழ்தகவுலையும் பெருசா சமன்பாடு இல்லை, ரெண்டே ஒரு 3 சமன்பாடு தான் இருக்கு. தொடையில இந்த ஒரு சமன்பாடு மட்டும்தான் இருக்கு. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தொடைக்கும் வரும் நிகழ்தகவுக்கும் வரும் இந்த சமன்பாடு. சரியா? ரைட். அந்த சமன்பாட்டை ஒருக்கா எழுதுறேன். இப்படியான கேள்விகள் நான் கூடுதலா வர்ற கேள்விகளை தான் போட்டிருக்கேன். அப்ப இதை மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த அப்ப நம்பர் ஆஃப் ஏஆ எக்ஸா எக்ஸ், நம்பர் ஆஃப் எக்ஸ் ஒன்றிப்பு y சமன் x ஒன்றிப்பு y சமன் நம்பர் ஆஃப் x சக நம்பர் ஆஃப் y சய நம்பர் ஆஃப் x இடைவெட்டு y. சரியா? இதுதான் அந்த சமன்பாடு. இதுல எண்ணுக்கு பதிலா பி என்று போட்டு விட்டீங்க என்றால் நிகழ்தகவு வந்து ரெண்டு நிகழ்ச்சிக்குரிய எக்ஸ் என்ற நிகழ்ச்சியிலையும் y என்ற நிகழ்ச்சிக்கும் உரிய நிகழ்தகவுக்குரிய சமன்பாடா மாறிடும். இப்ப தந்தது எல்லாத்தையும் பிரதியிடுங்க முதல். ரைட். நம்பர் ஆஃப் இது தந்திடக்கு ஒன்றிப்புன்ற தந்திடக்கு எத்தனை? 18. அப்ப இதுல 18 போடுவீங்க. 18 சமன் நம்பர் ஆஃப் எக்ஸ் என்ற தந்திருக்கிறாங்க 20 சாக நம்பர் ஆஃப் y என்ற பெருமானம் தரப்பட்டு இருக்கு, அதுவும் 18 சய இவற்றை தான் கேட்டது. சரியானே? ரைட். இது அப்படியே எழுதுறேன். இதைத்தானே கேட்டது, நம்பர் ஆஃப் எக்ஸ் இடைவெட்டு y. இப்ப இவற்றையே காணணும். முதல் இங்கால உள்ளதை சுருக்கக்கூடியதை சுருக்கும்போது 20ஐயும் 18ஐயும் கூட்டினால் 38 சய நம்பர் ஆஃப் எக்ஸ் இடைவெட்டு y. பாருங்க, எக்ஸ் இடைவெட்டு y மறையில இருக்கு. அப்ப எப்பவுமே உங்களுக்கு காண வேண்டியதை நேரா வச்சிருங்க. அப்ப உங்களுக்கு அந்த மறையில இருக்கிற பிரச்சனை வராது. இது மறையா வச்சுக்கொண்டும் செய்யலாம், செய்யலாதண்டு இல்ல, செய்யக்கூடியவங்க செய்யலாம். இப்ப நாங்கள் மறையில ஏற்கனவே நாங்கள் டவுட்ல இருக்கிறோம் என்றால் அப்ப மறையில வச்சிருக்காங்க. என்ன செய்யறேன், இங்கால கழிபடுகிற நம்பர் ஆஃப் எக்ஸ் இடைவெட்டு y சமனுக்கு அடுத்த பக்கம் போனா என்ன செய்யும்? கூட்டுப்படும். அப்ப சமனுக்கு அங்கால ஒண்ணு 18 சாக நம்பர் ஆஃப் எக்ஸ் இடைவெட்டு y சமன் 38. சரி, இப்ப இது நேர்ல வந்துட்டானே. இனி அதோட இருக்கிற 18 இங்கால கொண்டு வாரு. இங்கால கூட்டுப்படுகிற 18 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா கழிவடு. 38ல இருந்து 18 கழிச்சு விட்டீங்கடா 22 வந்துடுவார். சரியா? ரைட். இது எழுதினாக்கள். அடுத்த கேள்வி, அடுத்த ஸ்கிரீன் ஜாபன் அடுத்த 5 மொத்த செய்யுங்களா? அப்பம் ஜூம் அவுட் பண்றேன், உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு பாருங்க. என்ன 5 கேள்வியும் ஒரே பேஜ்ல தெரியத்தக்க மாதிரி மாத்துறேன். ரைட். இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, 14வது கேள்வி செய்யாதீங்க. ஏன் 14வது கேள்வி செய்ய வேண்டாம்ன்றனா, அது கஷ்டமான கேள்வி இல்ல, நீங்க இன்னும் படிக்காத பாடம். என்னடா தொடலிகள் என்ற பாடம் தேர்ட் டேர்ம்ல வருது. தொடலிகள் என்றது அதுவும் வட்ட கோணங்களோட சம்பந்தப்பட்டதுதான். சரியானே? அது இங்க வருது, தேர்ட் டேர்ம்ல வருது. அப்ப இது வரைக்கும்
ஒரு இடமே படிச்சிருக்க மாட்டீங்க. அப்ப அதை மட்டும் விடுங்க. 14வது விடுங்க. சரியானே? மற்ற கேள்வியெல்லாம் செய்யலாம். ஒரு 2 நிமிஷம் தான். குயிக்கா செய்ய பாருங்க. சரியா? எப்பவுமே உங்களுக்கு படிக்கிறது ஞாபகம் இருக்கணும் என்றால் சரியா? இப்ப நான் சொல்றேன். இப்ப ஒரு ஆள் படிப்பிக்கிறத பார்த்து கொண்டிருந்தீங்க என்றால் 30% தான் ஞாபகம் நிக்க போகுது. படிப்பிக்கிறத பார்த்து கொண்டிருக்கும் போது. அதே நீங்களா யோசிச்சு எழுதைக்குள்ள ஒரு 60% ஞாபகம் நிக்கும். இது நீங்க திருப்பி ஒருக்கா செய்து பார்க்கல 80% ஞாபகம் நிக்கும். சரியா? இப்போ 100% ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் நிக்கும் என்றால் ஒரு விஷயம் செய்தால் ஞாபகம் நிக்கும். ஆனா அது நீங்க செய்ய மாட்டீங்க. என்ன செய்யணும்னா ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்தும் போது 100% அது ஞாபகம் நிக்கும். இன்னொரு ஆளுக்கு நீங்க படிப்பிக்கணும். சரி, இப்ப எங்களுக்கு மூளையெல்லாம் ஒரு 1 கிலோ 500 கிராம் எல்லாம் அதிகமா இல்லை. உங்களுக்கு இருக்கிற அளவுதான் எங்களுக்கும் இருக்குது. என்ன நாங்கள் நிறைய பேருக்கு படிப்போம். நிறைய பட்சங்களுக்கு படிப்பிச்சபடியால் எங்களுக்கு ஒரு கேள்வியை பார்த்தோன்னே சிம்பிளா ஞாபகம் வரும். இதுதான். அது காரணம் நாங்கள் நிறைய படிச்சிட்டோம் அந்த காரணம் எல்லாம் இல்லை. நிறைய படிப்பிச்சிட்டோம் என்ற காரணம். அப்ப நீங்களும் என்ன செய்யலாம்டா அது டவுட் கேட்டால் அதை கிளியர் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் நிக்கிறது கூட. சரி, சில பேர் பாருங்க நீங்க வீட்டை படிக்கும் போது சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா போர்ட்ல அவங்களே எழுதி முன்னால யாரோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி படிப்பிச்சு கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஞாபக சக்தி கூட இருக்கு. நீங்களும் வெக்கப்படாதீங்க. வீட்டை தனியா இருப்பீங்க. யாரோ ஒருத்தன் முன்னுக்கு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு விளங்கப்படுத்தி நீங்கள் ஒரு கேள்வியோ எல்லாம் ஒரு உண்டை படிப்பிச்சிட்டீங்க என்றால் உங்களுக்கு அது மறக்காது. வேணுமெண்டா ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க, மறக்குதோ இல்லையோ. சரியா? ரைட். அழிக்கிறேன்டா. சாரி, ஸ்கிரீன் ஷேர் கட் பண்றேன்னா ரைட். அடிப்பரப்பளவு. எத்தனையாவது கேள்வி? 11வது கேள்வி. அடிப்பரப்பளவு 30 சென்டிமீட்டர் வர்க்கமாக உள்ள செவ்வட்ட உருளையில் 600 மில்லி லிட்டர் நீர் காணப்படின் நீர்நிரலின் உயரத்தை காண்க. சரியா? ரைட். இப்போ நான் அந்த உருளையை கீறேன். கீறினா கொஞ்சம் விளக்கமா இருக்கு. சரியா? இந்த படம் கீறதுலயும் விஷயம் இருக்கு. சைக்காலஜி படி ஒரு விஷயம் வாயால சொல்றதிலும் பார்க்க ஒரு விஷயத்த படமா பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு விளங்குற தன்மை கூட. சரியா? ரைட். இப்ப இதுல 600 மில்லி லிட்டர் நீர் இருக்கா? அது விட உயரத்துக்கு கண்டு தெரியாது. 600 மில்லி லிட்டருக்கு நீர் இருக்கு. ரைட்.
600 மில்லி லிட்டர் நீர் இருக்கு. அப்ப கேட்டவன் அது எவ்வளவு உயரத்துக்கு இருக்குன்றதுதான் கேள்வி. அப்ப இதுதானே கேள்வி, H என்றதுதான் கேள்வி. இப்ப இதுக்குள்ள இருக்கிற நீரின் கனவளவு தெரியும், அடியின் பரப்பளவு தெரியும். அடியின் பரப்பளவு 30 சென்டிமீட்டர் வர்க்கம். கேட்டது உயரம் கேட்டது. அப்ப உருளையில உள்ள நீரின் கனவளவுக்கு புரிம்பாவூர் சமன்பாடு இல்லை. உருளைன்ற கனவளவுக்கு என்ன சமன்பாடோ அதேதான் உருளைக்கு உள்ள இருக்கிற நீரின்ற கனவளவுக்கான சமன்பாடு. ரைட். அப்போ உருளையில் உள்ள நீரின் கனவளவு சமன் உருளைன்ற கனவளவுக்கான சமன்பாடு பையார் வர்க்கம் H. பையார் வர்க்கம் H. ரைட். இப்ப இந்த பையார் வர்க்கம் என்றது நீங்க ஆரை கண்டுதான் நீங்க இதுல கனவளவு காணணும்ன்றா தேவையில்லை. ஏனென்றால் இது அடி என்றது என்ன, ஒரு வட்டம். வட்டத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு என்ன, பையார் வர்க்கம். அப்ப இந்த பையார் வர்க்கம் என்றவர் தான் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க 30. சரி, பையார் வர்க்கம் தான் எவ்வளவு, 30. அப்ப நான் பையார் வர்க்கத்துக்கு பதிலா 30ஐயும் கனவளவுக்கு பதிலா 600ஐயும் பிரதியிட்டு H என்றதை காணலாம். இப்ப இதுக்கு நீங்க 30 சென்டிமீட்டர் வர்க்கத்தை வச்சு ஆரைய கண்டு ஆரைய பிரதியிட்டு தான் செய்யணும் இல்ல. கேள்விய முதல் வடிவ வாசிச்சு எப்படி செய்யலாம்ன்றது யோசிச்சா பிறகு எழுத தொடங்கும். ரைட். இப்ப பாருங்க, நீரின் கனவளவு 600 மில்லி லிட்டர். 600 மில்லி லிட்டரை சென்டிமீட்டர் கணத்துல தான் போடலாம் என்ற இது சென்டிமீட்டர்ல வரப்போகுது. அப்ப நீங்கள் கனவளவும் சென்டிமீட்டர் கணத்துல தான் போடலாம். 1 மில்லி லிட்டர் 1 சென்டிமீட்டர் கனம் என்ற மாதிரி 600 மில்லி லிட்டர் 600 சென்டிமீட்டர் கனம் அழகும் பார்க்கணும். சமன் நீங்க இதுல பையார் வர்க்கத்துக்கு பதிலா 30 பிரதியிடுவீங்க. தர H தானே காணணும். இங்கால பெருக்கப்படுகிற 30 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா பிரிபடும். 60 30ஆல பிரிச்சு விட்டீங்க என்றால் H பெருமானம் வரும். சுருக்கக்கூடிய சுருக்கலாம் பாருங்க. கீழே ஒரு பூஜ்ஜியம் மேலே ஒரு பூஜ்ஜியம் வெட்டுங்க. 3ஐயும் 6ஐயும் 3ஆல சுருக்கலாம். 3ஆல பிரிச்சால் ஒரு முறை, 6 3ஆல பிரிச்சா 2 முறை. அப்ப 20 வரப்போகுது. 20 சமன் H. H சமன் 20 சென்டிமீட்டர். சரியோ, ஞாபகம் வச்சிருங்க. அடியின் பரப்பளவு தந்தால் நீங்க ஆரை கண்டுதான் கனவளவு காணணும் என்ற அவசியம் இல்லை. பையார் வர்க்கம் என்றது அடியின் பரப்பளவு தான். அடியின் பரப்பளவு தர உயரம்தான் உருளைன்ற கனவளவுக்கான சமன்பாடு. சரியா? ரைட். அடுத்த பாப்போம். 12வது கேள்வி. 2 எழுவாய் மாற்று வந்துட்டேன்னா ஒன்று தாண்டா வருமா? பி வர்க்கம் சமன் ஜூ வர்க்கம் சக 2as. இதுல an பாருங்க. பி வர்க்கம் சமன் ஜூ வர்க்கம் சக 2as. இதுல ஏயினை எழுவாய் மாற்றட்டாம். அப்ப ஏ என்றது ஒரு பெரியாக்கணியம், மிச்சம் எல்லாமே ஒரு இலக்கம் என்றது மாதிரி யோசிங்க. அப்ப ஏயோட இருக்கிறத விட்டுட்டு முதல் தனியே இருக்கிறத கொண்டு போறேன். இங்கால கூட்டுப்படுகிற ஜூ வர்க்கம் சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா கழிவடும் சய ஜூ வர்க்கம் சமன். இப்ப இங்கால என்ன இருக்கும், 2as என்றது இருக்கு. நீங்க 2s ஒரே தடவையில கொண்டு போனாலும் சரி அல்லது ஒவ்வொன்றா கொண்டு போனாலும் சரி. அப்ப ஏ என்ற தானே காண வேணும். இங்கால பெருக்கப்படுகிற 2 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா பிரிபடும் வி வர்க்கம் சய ஜூ வர்க்கத்தின் கீழ் 2 சமன் as. இப்ப எஸ் ஏ தான் காணும், எஸ்ஐயும் கொண்டு போங்க. இங்கால பெருக்கப்படுகிற எஸ் சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தால் பிரிபடும். அவை வி வர்க்கம்
சயஜு வர்க்கத்தின் கீழ் ஏற்கனவே 2 பிரிவட்டு கொண்டு இருக்கு. அந்த 2ஓட இந்த எஸ் கொண்டு வந்து பெருக்கி விடுங்க. அப்ப 2ஓட எஸ் பெருக்கினால் 2s சமன் a. இதுதானே கேட்டவங்க. ரைட், எழுதாக்கள் கழியிருங்கோ. எதுவும் விளங்கல் என்றா மியூட் எடுத்துட்டு நீங்க கேட்கலாம். அடுத்து 13வது கேள்வி. கூட்டல் விருத்தி ஒன்றின் 7ஆம் உறுப்பு 21 11ஆம் உறுப்பு 39 ஆகும். பொது வித்தியாசத்தை காண. ரைட், பாருங்கூடா. இது மற்றாக்கள் எல்லாருமே இந்த வழி சொல்ல மாட்டாங்க. சரியா? அப்ப நான் ஒரு வழி ஒன்று சொல்றேன். பாருங்க, 7ஆம் உறுப்பு தெரியும், இதே மாதிரி 11ஆம் உறுப்பும் தெரியும். ரைட் ரைட், கேட்டது பொது வித்தியாசம் கேட்டது. ரைட், பாருக்கா, இத கவனமா பாரு. இப்ப நீங்கள் இது இந்த கேள்வி செய்து இருந்தால் எப்படி செய்திருப்பீங்கன்னு நான் சொல்லட்டும். இதுக்கு ஒரு சமன்பாடு எடுத்திருப்பீங்க, இதுக்கு ஒரு சமன்பாடு எடுத்திருப்பீங்க, ரெண்டையும் கழிச்சு பொது வித்தியாசத்தை கண்டிருப்பீங்க. சரியானே? இது ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி. ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்விக்கு அவ்வளவு மினைக்கெட்டு செஞ்சு கொண்டு இருந்தீங்க என்றால் டைம் காணாது. மேத்ஸுக்கு பொதுவாவே டைம் காணாது. அதுக்குள்ள நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் வச்சு பந்தி பந்தியா விரிச்சு விரிச்சு எழுதி கொண்டு போனீங்க என்றால் சுத்தமா டைம் காணாது. சரியா? ரைட். அப்ப அது எப்பவுமே கொஞ்சம் ஷார்ட்கட்ல, இப்ப சில கேள்விகள் ஷார்ட்கட்ல செய்யலாது, ப்ராப்பரா எழுதித்தான் செய்யணும்னா அது எழுதித்தான் செய்யணும். இது ஷார்ட்கட்ல கொஞ்சம் செய்யலாம். பாருங்கோ, 7ஆம் உறுப்பு இது 21, அடுத்தது 8ஆம் உறுப்பு வரப்போகுது, அடுத்தது 9ஆம் உறுப்பு வரும், அடுத்தது 10ஆம் உறுப்பு வரும், அடுத்ததுதான் எத்தனையாம் உறுப்பு? 11ஆம் உறுப்பு வரும். அப்ப 7ஆம் உறுப்புக்கும் 11ஆம் உறுப்புக்கும் இடையில எத்தனை டி வித்தியாசம் என்றதை பாருங்க. சரியா? பாருங்க, 7ஆம் உறுப்புக்கும் 8ஆம் உறுப்புக்கும் இடையில ஒரு டி வித்தியாசம் இருக்கும். 8ஆம் உறுப்புக்கும் 9ஆம் உறுப்புக்கும் இடையில ஒரு டி, பொது வித்தியாசத்தை டி என்றே போடுறேன், ஒரு டி வித்தியாசம். அப்ப இதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு டி, இதுக்கும் இதுக்கும் இடையில இன்னொரு டி. அப்ப மொத்தமா 7ஆம் உறுப்புக்கும் 11ஆம் உறுப்புக்கும் இடையில எத்தனை டி வித்தியாசம் இருக்கு? 4 டி வித்தியாசம் இருக்கு. அந்த 4 டி தான் இந்த ரெண்டையும் கழிக்க வார பெருமானமா இருக்கு. வித்தியாசம் தானே. அப்ப வித்தியாசம் என்றால் நீங்க இதுலயும் கழிச்சு வித்தியாசத்தை காணுங்க. படியாப்ப 7ஆம் உறுப்புக்கும் 11ஆம் உறுப்புக்கும் இடையில 4 டி வித்தியாசம் இருக்கு. இந்த 4 டி வித்தியாசம் தான் இது இந்த வித்தியாசம். 39ல இருந்து 21 கழிச்சு விட்டீங்க என்றால் 39ல இருந்து 21 கழிச்சு விட்டீங்க என்றால் 18. சரியானே? அப்ப இந்த 18 என்றது 4 டி ஆக இருக்கும். இப்ப இதுல உங்களுக்கு டியை தானே காணும். அப்ப டி சமன், இங்கால பெருக்கப்படுகிற 4 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா பிரிபடும். 18 4ஆல பிரிச்சு விட்டீங்க என்றால் எத்தனை வரப்போகுது? மேலே கீழையும் 2ஆல சுருக்கலாம். 4 2ஆல பிரிச்சா 2, 18 2ஆல பிரிச்சா 9, 9 2ஆல பிரிச்சு விட்டீங்க என்றால் 4.5 வரும். அப்ப பொது வித்தியாசம் 4.5. 3 லைன்ல பொது வித்தியாசம் காணலாம். நீங்கள் சமன்பாடு எல்லாம் எழுதி செய்ய போனீங்கன்னா எவ்வளவு லைன் வரப்போகுது? சரியா? அப்ப இது உங்களுக்கு புதுசா இல்ல இருக்கும்.
இப்ப புதுசா இருக்குமென்றதுக்காக இதே மாதிரி இன்னொரு கேள்வி தாரேன். நீங்களா எழுதி போட்டு எனக்கு விடைய மியூட் எடுத்து சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல சட்டில போட்டாலும் பரவாயில்ல. சரியா? இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து தாரேன். நீங்களா செய்து எனக்கு பொது வித்தியாசத்தை சொன்னா சரியா? சரி, அப்ப கூட்டல் விருத்தி ஒன்றின் ஐந்தாம் உறுப்பு ஐந்தாம் உறுப்பு 16 8ஆம் உறுப்பு 25. சரியா? 5ஆம் உறுப்பு 16, 8ஆம் உறுப்பு 25. கேட்டது பொது வித்தியாசம் யாதென்று. எனக்கு இந்த முறையில் ஒருக்கா செஞ்சு சொல்லுங்க. அப்போ பொது வித்தியாசம் என்ன வேணும் என்று மனதாலேயே பார்த்துடுவீங்க நீங்க. சட்டில சொல்லலாம் அல்லது நீங்க மியூட் எடுத்துட்டு சொன்னாலும் சரியா. ரைட், ஓகே பிரவீன், வெரி குட், ஓகேடா. ரைட், சாரா சரி, பாத்திமா சரி. ரைட், ரக்ஷியா சரி. ரைட், அபிநயா சரி. ரைட், சாலுகா சரி. ரைட், அப்ப கூடுதலான ஆட்கள் எல்லாரும் சரி. ரைட், ஹேசியாவும் சரியா? சரியானே? அப்ப இப்படியான கேள்வி வரைக்கும் நீங்க இப்படியே செய்யுங்க. அதுக்கு சமன்பாடு எல்லாம் எழுதி கொண்டு இருக்காதீங்க. சரியா? ரைட், அப்ப நான் இவங்க செஞ்சுட்டு விடுறேன். 5ஆம் உறுப்புக்கும் 8ஆம் உறுப்புக்கும் இடையில எத்தனை டி வித்தியாசம் இருக்கும்? நீங்க அந்த வித்தியாசம் இப்படி எழுதி பார்த்து செய்யணும் இல்ல. பாருங்க, 11க்கும் 7க்கும் எவ்வளவு? 4. அப்ப 4 டி வித்தியாசம் என்று யோசிங்க. 8க்கும் 5க்கும் எத்தனை வித்தியாசம்? 3. அப்ப 3 டி வித்தியாசம் இருக்கு. இந்த 3 டி வித்தியாசம் தான் பெருமானத்திலையும் காணுங்க எவ்வளவு வித்தியாசம் உண்டு. 25ல இருந்து 16 கழிச்சால் 9. இங்கால பெருக்கப்படுகிற 3 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா பிரிவடும். 9 3ஆல பிரிச்சு விட்டீங்க என்றால் டி சமன் 3. சரியா? ரைட், சிம்பிளா செய்யலாம். இன்னும் போட்டிருக்கு, அம்மோண்டே நாம் வாசிக்கலாம். வரைக்குல ஒரு பேரோட வந்துட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஈஸியராவா. ஏதாவது கேட்க போனீங்கன்னா நான் அதே பேரோட சொல்லுவேன். உண்மையிலேயே அம்மா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு பேரு தெரியல. ரைட், இப்ப எத்தனையாவது கேள்வி? 13வது கேள்வி பார்த்துனாங்க. ரைட், 14வது வேண்டாம் என்று சொன்னான். 15வது கேள்வி. இதுவும் நிறைய பேர் இந்த இடங்கள்ல பிளவுற தெரியாம இருக்கிறது கூட. பங்கு லாபம். பங்கு லாபத்துக்கு ரைட் நான் சொல்றேன், இந்த விஷயங்கள் பங்கு லாபத்துல மட்டும் செஞ்சிடாதீங்க. சில விஷயம் நான் எந்த கிளாஸ்லயும் நான் படிப்பிக்கைகள் சொல்லியிருக்கேன். பங்கு லாபத்தை சமன்பாடுகளை வச்சு மட்டும் ஞாபகம் வச்சிருக்காது. முதலீடு என்றால் பங்கொன்றின் விலை தர பங்குகளின் எண்ணிக்கை, அப்படி மட்டும் ஞாபகம் வச்சிடாது. பங்களாம்னு சிம்பிளான விஷயம். நீங்க என்ன இப்ப கடையில கொடுத்து தேங்காய் மாங்காய் வாங்குற கேள்வி மாதிரியே தானே பங்கு லாபம். என்ன பங்குகளை வாங்குற ஒரு பங்குகள் என்றோன்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதா கிடக்கு. வலு சிம்பிளான கேள்வி. சரியா? பங்கொன்றின் விலை ரூபாய் 20 பெறுமதியாக உள்ள கம்பெனி ஒன்றில்
ரூபாய் 20,000 முதலீடு செய்யற பாருங்க வடிவா. ஒரு பங்குன்ற விலை 20 ரூபா, அப்படித்தானே? ரைட், 20 ரூபா. இவர் 20,000 ரூபாய்க்கு பங்குகளை வாங்குறார். சும்மா ஜோசி கடையில ஒரு மாங்காய் 20 ரூபா படி 20,000 ரூபாய்க்கு மாங்காய் வாங்குறார். அப்படியே ஜோசி நீ அதுக்குள்ள போட்டு நிறைய குழம்பி கொண்டிருக்க தேவையில்லை. பங்கு லாபம் ஷேர் மார்க்கெட்ன்றது அது ஒரு பெரிய விஷயம். ஆனா உங்களுக்கு அந்த அதுக்குள்ள என்ன இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்றது எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை தானே. பங்குகளை வாங்குறது, பங்கு லாபம் பெறுறது, பங்குகளை விற்கிறது, இவ்வளவு விஷயம் தான் உங்களுக்கு தேவையானது. ஒரு வருடத்தின் பின்னர் பங்கொன்று ரூபாய் 25 வீதம் விற்பனை செய்கிறார். இதன் மூலம் அவர் அடையும் மூலதன லாபம். அப்ப பங்கு லாபத்துல 2 லாபம் இருக்கு. ஒன்று மூலதன லாபம், மற்றது பங்கு லாபம். பங்கு லாபம் என்றா பங்கு நீங்க வச்சிருக்கல கம்பெனியால வழங்கப்படுற லாபம் பங்கு லாபம். மூலதன லாபம் என்றால் நீங்க ஒரு பங்கு ஒரு விலைக்கு வாங்கி இருப்பீங்க, அதை விட பங்குன்ற விலை கூடைக்குள்ள என்ன செய்வீங்க, வித்துடுவீங்க. அப்ப பங்குகளை வாங்கி விற்கிறதால கிடைக்கிற லாபம் மூலதன லாபம். சரியானே? ரைட். இப்ப இத தேங்காய் மாங்காய் மாதிரி யோசிப்பார். இப்ப 20 ரூபா ஒரு தேங்காய் 20 ரூபா. நீ 20,000 ரூபாய்க்கு தேங்காய் வாங்குற. வாங்கி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைய தேங்காய் வாங்கிடுவேலோ. வாங்கிட்டு நீங்க என்ன செய்யற, 25 ரூபாய்க்கு விற்கிற. 20 ரூபாய்க்கு வாங்குற, 25 ரூபாய்க்கு விற்கிற. அப்ப 25 ரூபாய்க்கு விற்கிறதால எவ்வளவு லாபம் உனக்கு கிடைக்குமோ அதுதான் மூலதன லாபம். சரியானே? ரைட். அப்ப முதல் எத்தனை தேங்காய் வாங்கினது முதல் காணணும் இல்லோ. ரைட். அப்ப முதல் என்ன செய்யறேன், பங்குகளின் எண்ணிக்கையை காண்றேன். அப்போ ஒரு பங்கு 20 ரூபா படி 20,000 ரூபாய்க்கும் எத்தனை பங்கு வாங்கினவர் என்றதை காண்றேன். 15வது கேள்வி. சரியா? பங்குகளின் எண்ணிக்கையை முதல் காண்றேன். பங்குகளின் எண்ணிக்கை. ஒரு பங்கு 20 ரூபா படி 20,000 ரூபாய்க்கும் எத்தனை பங்கு வாங்கி இருப்பேன் கேட்டா என்ன செய்வீங்க, 20,000 20ஆல பிரித்து விட்டா சரி. ஒரு மாங்காய் 20 ரூபா படி 20,000 ரூபாய்க்கும் எத்தனை மாங்காய் வாங்குவீங்கன்னா அதே தானே செய்வீங்க. அதே மாதிரிதான் நீங்கயும். அப்போ ஒரு பங்கு 20 ரூபா படி 20,000 ரூபாய்க்கு எத்தனை பங்கு வாங்குவீங்க என்றால் 20,000 ரூபாவை 20ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா பங்குகள் எண்ணிக்கை வரும். பாருங்க, கீழே 20 மேலே 20 வெட்டி விடுற. சரியா? 20 20ஆல பிரிச்சா ஒரு முறை, 20 20ஆல பிரிச்சா ஒரு முறை. அப்ப மேல என்ன வரப்போகுது, 1000 என்று வரும். அப்ப 20,000 ரூபாய்க்கும் 1000 பங்குகள் அவர் வாங்கி இருப்பார். ரைட். இனி பாருங்க, ஒரு பங்கால எவ்வளவு மூலதன லாபம் என்றதை பாருங்க. ஒரு பங்கை வாங்கி விற்கிறதால எவ்வளவு லாபம் என்றதை பாருங்க. ஒரு பங்கு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு 25 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப ஒரு பங்குல அவருக்கு எவ்வளவு லாபம், 5 ரூபாய் லாபம். அப்படி எத்தனை பங்குகளை விற்கிறார், 1000 பங்கு விற்கிறார். அப்ப 1000 பங்கையும் இப்படி விற்கிறதாலே அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்றால் 1000 ஒரு பங்குக்கு 5 ரூபா தானே வருது. இப்ப 5 ரூபாவால பெருக்கி விட்டால் 5000 ரூபான்னு வருது. வேலை சிம்பிளா யோசிச்சு போகலாம். இத சமன்பாடு எல்லாம் போட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னா குழப்பி போட்டு இருப்பீங்க. மூலதன லாபம். சரியா? அப்ப ஒரு பங்கு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு 25 ரூபாய்க்கு விற்கிற. ஒரு பங்கால 5 ரூபாய் மூலதன லாபம் என்றால் 1000 பங்கையும் இப்படி விற்கிறதாலே அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்றால் 1000 5ஆல பெருக்கி விட்டா போதும். 1000 5ஆல பெருக்கினா எவ்வளவு, 5000 ரூபாண்டு வரும் மூலதன லாபம். சரியா? எழுதியும் பொழுதாக்கள். சில பேர் இதுக்குள்ள வில்லங்க வேலையும் பாப்பீங்க. என்னண்டு 1000 பங்கையும் இவ்வளவு விற்றவர் என்றதை காண்பிட்டு வாங்கின விலையிலிருந்து வித்த விலையிலிருந்து வாங்கின விலையை கழிச்சு விட்டாலும் மூலதன லாபம் வரும். அதுவும் சரிதான்.
ஆனா அதுக்கு இன்னும் ஒரு வரியில் எழுத வேண்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. இருந்து ஊறுப்பட்ட வரியெல்லாம் எழுதி கொண்டிருக்காதீங்க. சரியா? ரைட். அப்படி செய்தாலும் 5000 ரூபாய் தான் விட வரப்போகுது. சரியா? ரைட். இப்போ 15 கேள்வியோட இப்ப நிப்பாட்டுறேன். மிச்சம் இருக்கிறதும் அடுத்த வகுப்பு பார்ப்போம். அப்ப அடுத்த வியாழக்கிழமையும் இதே கிளாஸ் இருக்கும். கண்டினியூவா ஜாயின் ஆகிக்கொண்டே வாங்கக்கூடாது. இப்போ எப்படியோ ஒரு பிரயோசனம் இருக்கு. சும்மா வீட்டை 9 மணிலேருந்து 10 மணி மட்டும் இருக்க போற நேரத்துக்கு இப்ப கிளாஸ்ல வந்து படிச்சீங்கன்னா ஏதோ ஒரு பிரயோசனம் இருக்கு. அப்ப கட்டாயம் கிளாஸுக்கு வந்துருங்கோ. அப்படியே கண்டினியூவா வாங்க. அதுக்கு பிறகு பேப்பர் கிளாஸ் நான் கண்டினியூவா போடுவேன். போடைக்கல அது இன்னும் பிரயோசனமா இருக்கு. சரியா? ரைட். மிச்சத்தை அடுத்த வியாழக்கிழமை பார்ப்போம். சரி. Thank you. ஓகே. Thank you. ஓகே.